வருது. நம் கண்மணி அது நல்லா அழகா சொன்னா என்ன, நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது மீம். சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த துனியாவுல வந்து நல்ல நம்ம ஏசி போட்டு உட்கார்ந்துருக்கிற மாரி போட்டு, ஒரு நல்ல மெத்தையில சாஞ்சு ரெஸ்ட் எடுத்த உலகத்துல இருந்தாங்க. அவங்க பட்ட சிரமங்கள், எவ்வளவு துன்பங்கள், நம்மளையெல்லாம் பெத்துட்டு இந்த தாய் தந்தையாவது நிம்மதியா இருக்க முடியுமா? புள்ளைக கூட கூட பிரச்சனைகளும் கூட தானே செய்யும். புள்ளை இல்லாட்டா அது ஒரு மாரியான பிரச்சனை. இருந்த அது அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன பாடுபட்டுருப்பாங்க? அப்ப இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா அலீஃப்ங்கிற வார்த்தைக்குள்ள அம்புட்டையும் அடக்கிட்டான். அடுத்தது மீம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த 63 வருடங்கள்ல அவங்க சொகுசான தூக்கம் தூங்குனதே இல்லையே. பத்ருடைய போருக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தினங்கள் தூங்கும்போது அவங்கட்ட இருந்து லேசா கொரட்டை வருமாம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அறிவிச்சு குடுக்குறாங்க. அப்ப லேசா கொரட்டை வந்துச்சாம். அப்ப கேட்டாங்களாம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா, "யா ரசூலல்லாஹ், இப்ப நீங்க தூங்கும்போது ஒரு விதமான சத்தம் உங்கள்ட்ட இருந்து கொரட்டைன்னா உங்களுக்கு தெரியல. இப்ப நம்மளுக்கெல்லாம் நல்லா தெரியும். அது லேசான சத்தம் வருதே என்னன்னு கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், என்னுடைய உம்மத்துமார்கள் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவான் இல்லையா, அந்த ராகத்தான தூக்கம் எனக்கு அல்லாஹ் தந்திருக்காங்க." அப்ப கூட அவங்க எனக்கு நிம்மதின்னு சொல்லல. ராகத்துங்கிறதுனே நிம்மதி தானே. அது அவங்களுக்குன்னு சொல்லல. உம்மத்து, உம்மத்து, உம்மத்துண்டே வாழக்கூடிய நபி, வாழ்ந்து கொண்டிருக்கிற நபி, வாழப் போகிற நபி. அந்த நபியுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம, இந்த ஆமீன்ங்கிற வார்த்தைக்குள்ள 2வதாக வர்றது மீம்ங்கிற வார்த்தை. அடுத்தது யா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். எப்படி ஒரு இறை எல்லா நபிமார்களை விட அவங்க என்ன செஞ்சாங்க? இறை பக்தின்னு சொல்லுவாங்களே, தக்வா அதிகம் உள்ளவர்கள். அவங்க அல்லாஹ் தஆலா பேர் சூட்டிய நபின்னு உங்களுக்கு கொடுப்போம்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாக்கு கொடுத்து நபியாகவே பிறக்க வச்சான். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அல்லாஹ் தஆலா வாக்கு கொடுத்தது 2 நபிக்கு தானே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேர் வச்சு விட்டான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா பேர் வச்சான். அந்த அடிப்படையில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பட்ட துன்பங்கள், ஆசைகள், அவங்க இப்ப உலகத்துல எந்த விதமான ஆசாபாசத்தையும் அனுபவிக்காதவங்க. அவங்களுடைய தியாகத்தை நினைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா யாங்கிற எழுத்த கொண்டாந்து வச்சான். அடுத்து வர்றது நூ. நம்ம இப்ப தானே சொன்னோம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பட்ட துன்பம் கொஞ்சமா நஞ்சமா? அப்ப இதையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த நபிமார்களின் பொருட்டினால் எங்களுடைய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹாவுல என்னமா இருக்கு? நல்லா யோசனை பண்ணி பார்ப்போமா? சூரத்துல் ஃபாத்திஹாவுல அந்த ஃபாத்திஹா சூராவை நம்ம புரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கை எல்லாம் நிம்மதி பெறும். அது அந்த 7 ஆயத்துக்களுக்குள்ள அல்லாஹ் அத்தனையுமே அடக்கி வச்சிருக்கானே. 3 அவனை சார்ந்தது, 3 நம்மளை சார்ந்தது. இந்த நடுவுல ஒரு வார்த்தை உலக மக்கள் அனைத்து பேருக்கும் உரிய வார்த்தை. அப்ப அல்லாஹ் தஆலா அப்படி கொடுத்த அந்த ஆமீனை நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களான நமக்கு தான் அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். 7வதாக 8வதாக கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத் நாளில் என்னுடைய உம்மத்துக்கள் ஒளியாக இலங்குவார்கள். ஒளியாக இலங்குவார்கள். அவர்களுடைய உறுப்புகள் இலங்கும் அப்படின்னு ஹதீஸ். எப்படி இலங்கும்? நம்ம சஜதா செய்த உறுப்புகள் என்ன செய்யுமா? நம்மளுக்கு அடையாளமாக அங்கே காட்டி கொடுக்குமா? இங்கே நம்ம காய்ச்சி போறது அது வேற விஷயம். நம்ம அழுத்தி போனோம்னா காய்க்கத்தான் செய்யும். அங்கே நம்மளுக்கு அந்த உறுப்புகள் வந்து என்ன செய்யும்? சஜதா உறுப்புகள்ல நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா பொதுவாவே நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா நூறானியத்தை எங்கே வச்சிருப்பானா, சிரசுல இந்த இடத்துல தான் வச்சிருப்பானா. இந்த 100 தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்படி இறங்கி தான் உங்களுக்கு நுத்துபா இறங்குற விவரங்கள் ஓரளவு நீங்க தெரியும். குர்ஆனுடைய தர்ஜுமா படிக்கக்கூடியவங்க தான் நீங்கெல்லாம். அப்ப இது அல்லாஹ் தஆலா இப்படி போய் இப்படி வர வச்சு இங்க அந்த அல்லாஹ் தஆலா அப்படி நம்மளுக்கு அமைப்பு வச்சிருக்கான் நரம்புகளை. அப்ப இந்த உறுப்பு நம்ம சஜதா உறுப்பு 7 உறுப்பு இருக்கு இல்லையா? என்ன உறுப்புன்னு கேட்டு சொல்லக்கூடாதுன்னு ஆலிமா அப்பவே கேள்வி கேட்காதீங்கன்னு இருக்காங்க. அதனால நான் சொல்றேன். ஏன்னா அதாவது ஆசிரியருக்கு கட்டுப்படணும் இல்லையா? 7 உறுப்புகள் என்ன செய்யுமா? அந்த இடத்துல இலங்கக்கூடிய உறுப்புகளாக இருக்கணும்டா நம்ம உலகத்துல அமலை கரெக்டா செஞ்சவர்களாக இருக்கணும். அந்த 7 உறுப்பு என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அந்த 7 உறுப்பு சஜிதாவில் கரெக்டா படுதாங்கிற அந்த சிந்தனை அந்த நேரத்துல வரணும். சஜிதா செய்யலையே அடுப்புல பால் கருகிற வாசம் வருது, அமர்த்திட்டு வந்தோமா அமராம வந்தோமா? அது எப்படி வந்தா நம்மளுக்கு என்ன? நம்ம செய்ய போறது சஜிதாவில். ஏன்னா அந்த நேரத்துல இந்த எண்ணங்களை கொடுப்பான். நம்ம அதெல்லாம் எண்ணமே இல்லாம தொழுகிறதுக்கு ஞானி கிடையாது, நம்ம பெரிய வலியுள்ளா கிடையாது. ஆனா மனிதர்கிட்ட இருந்தா வலியுள்ளாவா எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான்.
மனிதர்கிட்ட இருந்து தான் யானைகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான். ஏன் நம்மளையும் எல்லாம் ஒரு வழியாக மாற்ற மாட்டானா? அது மாட்டேன்டா சொல்றான். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை எல்லாம் ரசிக்கணும். எனக்கு அவங்க ரசிக்கணும், இவங்க ரசிக்கணும் நம்ம தேவையே இல்லை. நம்மளுடைய ஆடைகள்ல இருந்து, நம்ம அணிகலன்ல இருந்து, நம்ம வார்த்தைகள்ல இருந்து, நம்ம அமல்கள்ல இருந்து, ஏன் நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருந்து, உறங்கக்கூடிய உறக்க வரைக்கும் ரப்பு ரசிக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசிக்கணும். ரசிச்சுட்டாங்கன்னா வைங்களேன், நம்ம எப்படி ஆயிடுவோம்? இலங்கக்கூடிய மொத்த உறுப்புகளுக்கும் ஆயிடுவோம். அப்போ ஒளி செய்த நிலையில இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் இலங்கக்கூடியதாக இருக்கும். இதை எந்த கவுமுகளுக்கும் அல்லாஹ் கொடுக்கல, வேற எந்த கவுமுகளுக்கும் அல்லாஹ் கொடுக்கல. ஆனா நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுக்கு சஜதாவுடைய உறுப்புகள், ஒளி செய்த உறுப்புகள் இலங்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல ஒரு சின்ன வரலாற்று நிகழ்வு நினைவுக்கு வருது. நாளைக்கு கியாமத்துல ஒரு சிலர் ஒளியான மாலை போட்டு வருவாங்களாம். ஒளி இலங்கக்கூடிய மாலை கழுத்துல கிடக்குமா. அப்ப எல்லா மலக்குமார்கள் மற்றவங்க எல்லாம் கேட்பாங்களாம், இவங்க யாரு? இவங்களுடைய அந்த ஒளியில அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? பிரகாசிக்கும். ஒளியோட ஒளி சேரும் போது எப்படி இருக்கும்? இப்ப பேன் காத்துக்கு மட்டும் ஒரு மாதிரியா இருந்துச்சு. இப்ப ஏசியை போட்டு பேனை போடவும் எப்படி இருக்கு? வேர்வையே இல்லை கப்புன்னு நின்றுச்சு. நல்ல அழகான வேர்வை வந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாம் அந்த துவாரத்தெல்லாம் போய் டக்கு டக்கு நிப்பாட்டிடுச்சுல்ல. அப்ப இந்த ஒரு ஒளியோட இன்னொரு ஒளி சேரும் போது எப்படி இருக்கும்? இப்ப அவங்க பிரகாசமா வர்றதை பார்த்து மலக்குமார்கள் கேட்பாங்களாம், இவங்க யாரு? இப்படிப்பட்ட ஒரு இதா வர்றாங்களே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா, உலகத்துல கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தூதர், அவர்களுடைய சுன்னத்தை, சிதறிய சுன்னத்தை ஒன்று சேர்த்து செய்தவர்கள் இவர்கள், அவர்களுக்கு நான் கொடுத்த அணிகலன் இது. சுன்னத்தான வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்மா. இன்னைக்கு நம்ம சுன்னத்தான வாழ்க்கைகள் நம்மள்ட்ட இருக்கா அப்படின்னு ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம். அடுத்தது 9வது, நம்மளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுக்கு மட்டும்தான் தயமம் என்ற ஒரு சட்டத்தையே அல்லாஹ் தந்தான். ஏனைய நபிமார்களுடைய கவுமுகளுக்கு தயமம்லாம் கிடையாது. தண்ணி இல்லையா, தயமம் செஞ்சாவது நீ தொழுகணும். அல்லாஹ்ட்ட சொல்ல முடியாது, நான் தண்ணி இல்லை, நான் தொழுக முடியல, தூங்கிட்டேன், நான் தொழுக முடியல, எந்த சாக்கு போக்கு நீ சொல்லிடாத. அதுக்காக மண்ணை வச்ச, மண்ணில் நீ பிறந்தவன், மண்ணை வச்சே நீ தயமம் செஞ்சுக்க அப்படிங்கிற சட்டத்தை அல்லாஹ் தஆலா நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துமார்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 10வது, 70,000 கூட்டம் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவாங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச வரலாறு தான். கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவாங்க. சொர்க்கம் போறவங்க அந்த ஒவ்வொருத்தரும் 70,000 பேரை கூட்டிட்டு போலாமா, ஒவ்வொரு பேரும். அப்ப நம்மளாம் எப்படி போவோம்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அவங்க கேட்கிற துவாவுல என்ன கேட்கிறாங்க, யா அல்லாஹ் உன்னை நேசிக்க கூடியவர்களுடன் என்னை இணைத்து வைப்பாயாக. எப்படி துவா கேட்கிறாங்கம்மா? உன்னை நேசிக்க கூடியவர்களுடன் என்னை இணைத்து. யாரு கேட்கிறா? நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இந்த சுன்னத்தான வழிமுறையில நாம கேட்கிற துவா என்ன? யா அல்லாஹ் உன்னையும் ரசூலையும் நேசிக்க கூட்டத்தில் எங்களை சேர்த்து யா அல்லாஹ். இந்த துவாவை கொண்டு அல்லாஹ் தஆலா நாடுனா நல்லவர்களோட இணையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அந்த பாக்கியத்தை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? ஒவ்வொருத்தரும் 70,000 பேர் கூட்டு போகணும்ல. அப்ப நாமளும் அதுல ஒண்ணு சான்ஸுக்கலாம் இல்லையா? அல்லாஹ் அந்த கூட்டத்துல நம்மள ஒருத்தரை வச்சிருந்தா நம்ம 70,000 பேரை கூட்டிட்டு போகலாமே. நினைச்சு பாருங்க. நம்ம யாருடைய இதுலயோ போறோம்னு வைங்க, ஆனா நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துட்டாண்டா. அந்த பாக்கியம் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து தானே இருக்காங்க. அதை கற்று வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. அதாவது உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம், உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மட்டும்தான். மற்ற ஏனைய நபிமார்களுடைய கவுங்களுக்கு இந்த பாக்கியங்கள் இல்லை. அடுத்ததாக ஷஹீதுகளுடைய தரஜா. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேல உள்ள பேராசையில கேட்குறாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துகள், பின்னால வர்ற உம்மத்துகளுக்கு ஜிஹாது இல்லையே, இப்ப நம்ம ஜிஹாதா செய்யறோம். எங்கேயாவது ஒரு மார்க்கத்துக்காக நம்ம ஒரு சொட்டு ரத்தம் சிந்திருக்கோமா? வேர்வை கூட சிந்த நம்மளுக்கு விடல. ஏசியை கொடுத்துட்டேன் அல்லாஹ். வேர்வை கூட நம்மளுக்கு சிந்த விடல ரப்பல் ஆலமீன். அப்ப நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய ஏனைய வரக்கூடிய உம்மத்துமார்களுக்கு ஜிஹாது இல்லையே ரப்பே, எப்படி ஷஹீதுடைய தரஜா கிடைக்கும்? என்னுடைய உம்மத்துமார்களுக்கு ஷஹீதுடைய தரஜா எப்படி கிடைக்கும்? அதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானா, நபியே நாயகமே, உங்களுடைய உம்மத்துமார்களுக்கு
நான் 63 வகையான ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்துருவேன். 63 வகையான ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்கு. இது தனி டாபிக். 63 வகையை இப்ப சொல்லிக்கிட்டு இருக்குன்னு யாரும் பயந்துடாதீங்க. இப்ப நான் அதை நிறுத்திடுவேன். அதுல ஒரு சிம்பிளா சொல்ல போறதா இருந்தா, நம்மளுக்கு வரக்கூடிய வியாதிகள் ஒரு சில வியாதிகள் வருது இல்ல, அல்லாஹ் நம்மள அனைவரையும் பாதுகாக்கணும். வியாதியே இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம பொம்மை இல்லை. உயிரை அல்லாஹ் கொடுத்துருக்கான். உடல்ல உள்ள அந்த எலும்பு உள்ள வலுவுகள்லாம் என்ன செய்யும்? இருக்க 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 அது என்ன செய்யும்? இழக்கத்தான் செய்யும். குழந்தையா இருக்கும் போது வளைஞ்சு கொடுக்கும். இப்படி விழுகும் கழுத்து, இப்படி விழுகும் கழுத்து. ஸ்டாண்டா இருந்துச்சுக்கா, பகுத்தையெல்லாம் பிடிச்சி பார்த்தா கொலகொலன்னு கிடக்கும். பிறந்த குழந்தைய பாருங்களேன், அது வளர 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 என்ன செய்யும்? ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு பிறகு வயசு போக போக கை கால் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுது. அந்த கால் பூமியில ஸ்டெடியா நிற்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுது. ஒரு காலை வச்சு இன்னொரு கால் நடக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ உள்ள இந்த வயசுலயே இன்னும் போக போக அல்லாஹ் நம்மள அனைவரையும் பாதுகாக்கணும் இல்லையா? அப்ப நம்ம ஸ்ட்ராங்காவே இருப்போங்கிறதுக்கு அப்படி வலிகள் வந்து அந்த வலிகளை தாங்கி கொண்டு இருந்து மரணிப்பவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. இன்னைக்கு நாம தலைவலி வந்துச்சுன்னா தூங்க மாட்டோம். ராத்திரில தலைவலி வந்துச்சுன்னு வைங்களேன், தூங்க மாட்டோம். தலைவலி போயிருச்சு, தைலம் தேய்ச்சோம், மாத்திரை போட்டோம், போயிருச்சு. அப்புறம் காலையில முழிச்சு நம்ம சும்மா இருப்போமா? எத்தனை பேர்ட்ட சொல்லுவோம், ராத்திரி புறம் தூக்கம் இல்லை, இந்த தலைவலி வந்து என்னை பாடா படுத்துச்சு, நான் தூங்கவே இல்லை தெரியுமா? யாரும் கேட்டாங்களா? நீ தூங்குனியா, நீ தூங்கலையான்னு யாராவது என்னை வந்து கேட்டீங்களா? கேட்கவே இல்லையே. நான் வாலண்டரியா வந்து என்ன சொல்றேன், எனக்கு தலைவலி வந்துச்சா, நான் தூங்கவே இல்லையா? நீங்க ஆமா, எனக்கு 2 நாளா தலைவலிச்சிச்சு, நானும் 2 நாளா தூங்கலை, நீங்களாவது ஒரு நாள் தான் தூங்கலை. நம்ம என்ன சொல்லுவோம், இப்படி மாத்தி சொல்லுவோம் இல்லையா? இதை மறைச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்குதான்? ஷஹீதுடைய அந்த ஷஹீது சாதாரணமா? சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, போருக்கு போயிட்டு ஒரு சஹாபியுடைய கை வெட்டுப்பட்டுருச்சு. அந்த கையை தூக்கிக்கிட்டு ரத்தம் சொட்ட ஓடியாராங்க ரசூல்லாட்ட. வந்து கேட்குறாங்க, யார ரசூலுல்லா, நான் ஷஹீத் ஆயிட்டேனா? அவங்க ஷஹீதுங்கிறது அங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? சொர்க்கம் கிடைக்கணும் நம்மளுக்கு, போருக்கு போறோம், ஷஹீத் ஆகணும், நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கணும். அந்த ஆசையில ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க. தனியான கையை கொண்டு வந்த சஹாபி கேட்குறாங்க, யார ரசூலுல்லா, நான் ஷஹீத் ஆயிட்டேனான்னு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதெல்லாம் ஷஹீது இல்லை அப்படின்னு. அவங்க முபாரக்கான கரத்துல அந்த கையை வாங்கி ஒட்ட வச்சாங்களாம், பொருந்திக்கிடுச்சு. சுபஹானல்லாஹ். இப்ப எல்லாரும் என்ன மேஜிக்கா அப்படி பொருந்தும்? எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா? இப்ப ஈரலை மாத்துறதுக்கெல்லாம் விஞ்ஞானம் வந்துருச்சு. எல்லாம் பாதுகாக்கணும். ஈரல்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுண்டா, ஏன்னா அது வந்து எல்லாம் நம்ம ரத்தத்தை பூரா எடுத்து அதே சுத்திகரிச்சு கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தஆலா அமைச்சு கொடுத்துருக்கிறது தான் ஈரல். கிட்னியை மாத்துனாங்க, இப்ப ஈரலை மாத்துறாங்க ஒரு பெண்மணிக்கு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அவங்க குடும்பம் என்னென்ன லட்சங்கள் பல கோடிகள் செலவாகுமா, அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த உறுப்புகள் மாற்றத்தை எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரம் பட்ட அந்த கரம் ஒட்டாதா? அப்புறம் இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்வோம். இப்ப நம்ம இதே மாதிரி இந்த ஷஹீது ஒரு குழந்தை பெற நேரத்துல ஒரு பெண்மணி மரணிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம அதை சொல்லல, நீங்க புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் தஆலா தர்றான். அப்ப இந்த 63 வகையான ஷஹீதுடைய நிலையை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கான ஒழிய வேற எந்த கவுமுகளுக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அடுத்தது 11வது சொர்க்கத்தின் தலைமைத்தனம். இந்த சொர்க்கத்தில் உள்ள தலைமைத்தனத்துல இருக்கிறவங்க யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் தான். சொர்க்கத்துடைய தரஜாவில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த தலைமைத்தனத்துல இருக்கிறவங்க. அது தலைமைத்தனத்துல இருக்கிறவங்களும் அவங்களுக்கு பக்கத்துல வேலைக்கு வச்சுக்கிடுவாங்க, ஆட்களை வேலைக்கு வச்சுக்கிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருந்து அத்தனை நூறானியத்தையும் ஒன்று சேர்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உண்மையின் பொக்கிஷம். இப்ப அவங்க உண்மை பேசுறவர்களுக்கு தலைமைத்தனம். நம்மளும் உண்மை பேசுனா அவங்களுக்கு கீழே நம்மளும் போயிடலாம்ல. இன்ஷால்லா போவோமா? அல்லாஹ் நாடணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப உண்மை அந்த மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்மளுடைய உம்மத்துமார்கள் தானே, அந்த உம்மத்தை முகமதியா தானே அங்கேயும் தலைமைத்தனத்துல இருக்காங்க. எல்லா தரஜாவிலையும் சொர்க்கத்தின் தரஜாக்கள் எல்லாத்துலயுமே உம்மத்தை முகமதியாவுடைய அவங்க தான் எல்லாருமே சார்ந்தவர்கள் தான் இருக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்தின் தலைவர்கள்ல
நடுத்தரமான வயது உடையவர்களுக்கு யார் இருப்பா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவும் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவும் இருப்பாங்களாம். உலகத்துல நடுத்தரமாக இருந்தவங்களுக்கு. வாலிபர்களுக்கு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். சரி, சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ஹா அல்ஹம்துலில்லாஹ். அவங்களோட நம்ம போய் இருக்கிறதா இருந்தா இது உம்மத்திய, அதாவது உம்மத்தே முஹம்மதியா தானே நாமளும். அந்த உம்மத்தே முஹம்மதியான்னு சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு ஒரு என்ன ஆகுது? ஹைரான உம்மத்து யா அல்லாஹ், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து யா அல்லாஹ், எங்களை இந்த ஒரு பாக்கியத்துக்காக எங்களுக்கு கோடான கோடி பாவத்தையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி இருக்கு. எது வரைக்கும் கேட்கலாம்? நம்ம கருகரா நிலை வர வரைக்கும் கேட்கலாம். அப்ப கருகரா நிலை வரட்டும், அப்ப பார்த்துக்குருவோம் அப்படின்னு நம்ம இருக்க முடியுமா? ஏன் இந்த நேரம் எனக்கு கருகரா நிலையா இருந்தா, இந்த பேச்சு எனக்கு இறுதி பேச்சாக இருந்தா, நான் தொழுத தொழுகை இறுதி தொழுகையாக இருந்தா, எந்த நேரம் மரணம் வரும்னு தெரியாதே. இப்ப நம்ம 2024 இருக்கோம். 2022 நடந்த ஒரு நிகழ்வு. அவங்க பேர் ஃபாத்திமா. 2002 2001 கொரோனா வந்துச்சு இல்லையா? அந்த நேரம் 2021. அப்ப அவங்களுக்கு ரொம்ப சீரியஸான கட்டத்துல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நசீகத்து செஞ்சவங்க சொல்றாங்களாம், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, மரணத்தின் விளிம்புல இருக்கேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் நாடுனா மரணத்தை விட்டு வந்துருவ. ஆனா இதே உனக்கு மரணத்துடைய நேரமாக இருந்துருச்சுண்டா, நீ அந்த பாக்கியத்தை எடுத்துக்க. இப்ப எனக்கெல்லாம் எப்ப மரணம் வரும்னு எனக்கு தெரியல, உனக்கு கிடைச்சிருக்கு, அதை நீ பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாரை பத்தியும் கவலைப்படாம இஸ்திக்பார் நிறைய செய். நீ செஞ்சு அதில் நீ வெற்றி கண்டுட்டேன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? நீ ரூஹு பிரியும் போது மலக்கல் மௌத்துக்கு சலாம் சொல்லுவ. இது எப்பவோ நடந்தது கிடையாது. சலாம் சொல்லுவேன். அப்ப அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாய்ப்பை உனக்கு தந்துருவான். நீ தைரியமா இரு. அந்த போன்ல தான் அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு யார் ஒரு அம்மா அவங்களுக்கு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டாங்க. அவங்க ரூஹு பிரியையில அவங்க அம்மா பக்கத்துல இருந்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கு 42 வயசு, அதிகமான வயசுலாம் இல்ல. மௌத்தானவங்களுக்கு, அந்த ஃபாத்திமாங்கிறவங்களுக்கு 42 வயசு. அவங்க பக்கத்துல அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அப்ப என்ன செஞ்சாங்களாம்? சிரிச்சுக்கிட்டே சலாம் சொன்னாங்களாம். அவங்க மரணத்துக்கு பிறகு இவங்க கேட்குறாங்க, போய் சந்திச்சு கேட்குறாங்க, உங்க மகளுடைய ரூஹு பிரியையில என்ன நிலை அப்படின்னு கேட்கும்போது, அந்த தாய் இவங்கள்ட்ட சொல்றாங்க. புரியுற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. என்னுடைய மக சலாம் சொன்ன நிலையில மரணம் தெரிஞ்சிச்சு. ஆனா யாருக்கு சலாம் சொன்னான்னு தெரியல. என்னையும் பார்த்து சொல்லல, மேல பார்த்து தான் சொன்னான். பார்வை மேல் நோக்கி தானே இருக்கும். ஒண்ணு கண்களை மூடி இருக்கும், இல்லைன்னா பார்வை மேல் நோக்கி இருக்கும். அரகுற பார்வையெல்லாம் நம்மகிட்ட இருக்காது, நல்லா விழிச்சுதான் இருப்போம். அது எப்படி இருக்க போறோம்? ரப்பு மட்டும் அறிஞ்சுவேன். அப்ப அந்த பெண்மணி எந்த அளவுக்கு உள்ளத்துல உதிப்பு வந்து அவங்க இஸ்திக்பார் செஞ்சிருப்பாங்க. 42 வயசு கிளவியா போய் கிளவியா போய் தஸ்பியை கையில பிடிக்கல இப்படி ஆடிக்கிட்டே செய்யறதுக்கு பேர் இபாதத்து கிடையாது. அப்ப நம்ம இப்பவே அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையால சீரமைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து, சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடனே நம்ம சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. சுகதாக்களுக்கெல்லாம் தலைவர் யார் தெரியுமா? தலைமை பொறுப்பு யாரு தெரியுமா? யாராவது சொல்றீங்களா? வெளியே கேட்கக்கூடாதுன்னு இருக்கீங்க, திருப்பி அதுதான் கேட்கிறேன். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா சுகதாக்களுக்கு, ஏன்னா அவங்க சுகதாது இல்ல, உகதுல சகிதானவங்க இல்லையா? அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தர்றான். அப்ப சொர்க்கத்தில் இந்த உம்மத்துமார்கள் தான் அதிகப்படியாக இப்ப கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கம் செல்பவர்கள் ஆக முந்தியவர்கள் என்னுடைய உம்மத்துமார்கள்ங்கிறாங்க. அதாவது சொர்க்கத்துல 82% நாம தான் இருப்போமா. எவ்வளவு அல்லாஹ் தஆலா 1 கோடி 2 கோடியா படைச்சிருக்கான். ஆரம்ப காலத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கணக்கெடுத்தா யாருக்காவது கணக்கு எடுத்து முடிக்க முடியுமா? மொத்த கணக்குக்கும் இப்ப உலக கணக்கை யாரும் எடுத்து முடிக்க முடியாது. இத்தனை பேர் இருக்க முடியாது, யாராவது எடுத்து முடிக்க முடியுமா? இப்ப ஒரு சமீபத்துல ஒரு இதுல படிச்சேன், 70 கோடி பேர் இந்தியாவில் இருக்கமா. நான் படிச்ச படிப்புக்கு நான் சொல்றேன், நீங்க எல்லாம் எப்படி எப்படி படிச்சிருக்கேன்னு தெரியாது. இப்ப 70 கோடி பேருக்கு நல்லா தண்ணி கொடுக்கறது யாருமா? சாப்பாடு கொடுக்கறது யாரு? தூக்கம் கொடுக்கறது யாரு? உடலுக்கு மருந்து கொடுக்கறது யாரு? இந்த உயிரை இயக்க வைக்கிறது யாரு? நம்மளால முடியுமா? ஒரு 7 பேர் மொத்தமா நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்துடட்டுமே.
நம்ம எதுக்கெல்லாம் பட்ஜெட் போடுவோம். விருந்துங்கிறதே இப்ப இல்லம்மா ஒரு வீட்டுகள்ல எல்லாம். விருந்துங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்தா உங்களுடைய முசீபத் எல்லாம் வெளியேறுதுன்றாங்க. ஆனா இப்ப விருந்து எங்கேயாவது இருக்கா? ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஃபோன் பண்ணிட்டாங்களா? நான் வெளியவுல இருக்கேன். இப்ப போய் ஃபோன் பண்றீங்களே. கபருக்கு வெளியே தானே இருக்கோம். அத சொல்லிறது. ஃபோன் பண்ணிட்டு வாங்க, நான் வெளியே இருக்கேன். ஃபோன் பண்ணாங்கன்னா என்ன சொல்ற வார்த்தை? கபருக்கு உள்ள போயிட்டு பேச முடியாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் புரிஞ்சு கொள்வானாக. இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாற்றம் கூட இல்லம்மா. உறவுகள் எல்லாம் அழிக்கப்படுது. பிள்ளைங்களுக்கு நம்ம வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு யாரு எத்தகைய உறவுன்னு தெரியாது. என்னைய எனக்கு திருமணம் முடிஞ்சு நான் உட்கார்ந்துருக்கேன். பொண்ணா உட்கார்ந்துருக்கேன். நானும் சின்ன பிள்ளையா இருந்தேம்மா பெரிய ஆளானேன். அத உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். உட்கார்ந்துருக்கேன். நல்ல வயசானவங்க ஒருத்தர் என்ட்ட சொல்றாங்க. என்ட்ட சொல்றாங்க, "அத்தம்மா நான் உங்களுக்கு பேர முறை வேணுன்றாரு." நான் நிமிர்ந்து பாப்போமா வேணாமா எனக்கு தெரியல. அப்ப எங்க பக்கத்துல எங்க பெரியம்மா இருந்துகிட்டு சொல்லுவாங்க, "இது உனக்கு பேர முறைண்டாக்கா அப்ப மயன் எத்த தண்டில இருப்பாக." அப்படின்றாங்க. அப்ப அந்த உறவு முறைகள் அப்படி தெரிஞ்சுச்சு இப்ப. 8 தலைமுறை, 7 தலைமுறை, 10 தலைமுறை தாண்டிலாம் தெரிஞ்சுச்சு. இப்ப நம்ம யாருக்காவது யார் உறவும் தெரியுதா? இல்ல. ஏன்னா பகமை. அப்ப அந்த 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 உறவுகள் ஒட்டி போற அளவுல அந்த பிள்ளைகள சொல்லி வளர்க்கல. அவங்க அப்பா அப்படி, உங்க அத்தம்மா அப்படி, உங்க பாப்பா ஊமா அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி 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 கதை சொல்லி வளர்த்தோம். அந்த காலத்துல கிழிஞ்ச பாயில படுத்து கிடக்கும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வானத்துல பிறந்ததை சொல்லி காட்டுவாங்க. நம்ம அம்மா, நம்ம நனிமாலாம். படுத்திருக்கிறது கிழிஞ்ச பாய். கேட்கறது வானத்துல பறக்கிறது. நம்மளும் சேர்ந்து பறக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நடந்துச்சா இல்லையா? இப்ப கட்டிலேயே படுத்தாலும், மெத்தையிலேயே படுத்தாலும், ஏசிலேயே தூங்கினாலும் பக்கத்துல ஒரு மூமாவோ, பக்கத்துல இருக்கிறவங்களோ நம்மளுக்கு வரலாறு சொல்ல ஆள் இல்ல. அப்படி உலகம் தானே இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப முந்தி செல்பவர்கள்ல யாரு முதல்ல இருக்கும்? உம்மத்தே முகமதியா தான் முதல்ல போறோம். சொர்க்கத்தின் எண்ணிக்கைக்கு அடங்காத சப்புகளில் 120 சப்புகள் நிப்பாங்களாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு. 120 சப்புகள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குனது 120 தானே. ஒவ்வொரு நாளும் உலகத்துக்கு இறங்குறது. அந்த கணக்குல அல்லாஹ் தஆலா 120. இப்ப என்ன சொல்றாங்க? எண்ணிக்கை வச்சுலாம் ஸலவாத் ஓதாதீங்க. எண்ணிக்கை வச்சு அல்லாஹ் எல்லாம் எண்ணிக்கையில தானமா படைச்சிருக்கான். நாட்கள் எத்தனமா படைச்சிருக்கான்? 7 6 7 தானா? சரி கரெக்டா தான் சொல்லிட்டீங்க. மாசம் எத்தனமா படைச்சிருக்கான்? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனமா மாசம்? எல்லாத்துக்கும் எண்ணிக்கை வருதா இல்லையா? ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த ஸலவாத் ஓதுறது மத்த திக்ர்கள் ஓதுறதெல்லாம் எண்ணிக்கை சிறுக்கு. அது என்னத்த சிறுக்கு வந்துச்சு? அல்லாஹ் நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாகல்ல. எண்ணிக்கை ஓதுறதுனால யாருக்கு எந்த இதுமா? யாருக்கு எந்த நோவினையும் கிடையாது. அப்ப இந்த எண்ணிக்கைக்கு என்ன நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் குடிச்சது மாதிரி அது. நம்ம இவ்வளவு ஓதி இருக்கோமா? அல்ஹம்துலில்லாஹ். நான் சமீபத்தில் ஒரு பிள்ளையை நான் பார்த்தேன். அந்த பிள்ளைக்கு ஒரு 21 வயசு. அந்த பிள்ளைக்கு ஒரு ஒரு விஷயத்துக்காக ஒரு சூறாவை ஓத சொல்லியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பிள்ளைய சமீபத்தில் பார்த்து கேட்குறேங்கம்மா அந்த சூறாவை பழக்கத்துக்கு வச்சிருக்கியா அப்படின்னு. நான் தினந்தோறும் 11 தடவை ஓதுறேன். சரிம்மா நம்ம சொன்னதுலேருந்து எவ்வளோ ஓதி இருக்கேன்னு எண்ணிக்கை இருக்கா? ஏன் எண்ணிக்கை வச்சிருக்கேன்? அந்த பிள்ளை சொன்னது 320 தடவை ஓதி இருக்கேன். 313 ஒரு கணக்குல இன்னும் 10 இருக்கான். அப்படிலாம் சொல்லுது. 320 ஓதிட்டேன். நான் 13ஓட நிறுத்தணும்னு தான் நினைச்சேன். ஆனாலும் இன்னும் ஓதிக்கிட்டு இருப்போம். உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஓதுவோன்னு ஓதுனேன். என்னைய சந்திக்கிற வரைக்கும் ஓதாதமா, அது கடைசி வரைக்கும் நீ ஓதிக்கிட்டே இரு. சூரா இஹ்லாஸ்லாம் இல்லம்மா. சூரா இஹ்லாஸ் நினைச்சிடாதீங்க. அது 4 ஆயத்து தானே. நம்ம போற ஸ்பீட்ல அது 4 ஆயத்து ஒரு ஆயத்தா மாறிடும். அந்த புள்ள ஓதுன ஆயத்தை நம்ம இந்த இடத்துல சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக நான் சொல்றேன். இது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நன்மையின் பக்கமா அல்லாஹ் தஆலா செலுத்துவானாக. அந்த பிள்ளை ஓதுன சூரா எது தெரியுமா? சூரா மரியம். சூரா மரியம் 4 ஆயத்தா? எத்தனை ஆயத்து சொல்லுங்க யாராச்சும்? சொல்ல மாட்டீங்க. நானும் சொல்ல மாட்டேன். சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம அது எண்ணிக்கைக்கு அடங்காத 120 சப்புகள் இருக்கும்போது அதுல 80 சப்புகள் என்னுடைய உம்மத்துமார்கள் தான் இறங்குவார்கள். யாரு சொல்றா? நம்ம உத்தம நபி கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 80 சப்புகள் நாமலாம். சுப்ஹானல்லாஹ். இந்த 80 சப்புகள்ல முதல் சப்ர அல்லாஹ் தஆலா நம்மளை நிறுத்திட மாட்டானா? அடுத்த சப்புல எல்லாம் நிறுத்திட மாட்டானா? அல்லாஹ் அந்த சப்புகளுக்குள்ள ஒண்ணு சேர்க்கிற வேலையாவது எனக்கு கொடுத்துறியா அல்லாஹ்?
இந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்திருக்கான். அல்லாஹ் தஆலா அடுத்து என்ன செய்வானா, உம்மத்தே முஹம்மதியாட்ட வந்த நபிமார்களுக்கெல்லாம் சாட்சியாக நீங்க வாங்கன்னு நம்மளை கூப்பிடுவானா. இது யாருக்கு கிடைக்கும்? நபிமார்கள் நம்ம பார்த்துருக்கோமாம்மா? நம்ம ரசூலையே நம்ம பார்க்கல. பேணுதலோட நம்ம வாழ்ந்து வந்தோம்னா நபிமார்களுக்கு சாட்சியாக நம்மளை ஆக்குவானா. நம்மகிட்ட கேட்பானா, நம்மகிட்ட பார்த்து கேட்பானா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களே உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் எல்லாம் வந்தாங்க. அவங்க 950 வருஷம் தாவத்து கொடுத்தாங்க, கப்பல் கட்டுனாங்க, கடல்ல போனாங்க, 82 பேரையும் ஜூதி மலையில எல்லாம் நிறுத்தினான். அவங்க மூலியமா தான் அடுத்த என்ன செஞ்சு இஸ்லாம் பரவுச்சு அப்படின்னு நாம சொல்லுவோம். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்மா. நாம சொல்லுவோம் அந்த இடத்துல நின்று. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் கேட்பானா, நீங்க பொறுமையான நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களே, நீ அவங்களுடைய நோய்வாய்ப்பட்டது தெரியுமா? அப்ப நம்ம சொல்லுவோம், தெரியும் அல்லாஹ். அவங்கள 18 வருஷம் நோய் அகப்பட்டு இருந்தாங்க. ஆனா அந்த 18 வருஷமும் அந்த நோயை நிந்திக்கல, நோயை கொடுத்த ஒன்னையும் நிந்திக்கல, புரிஞ்சு கொண்டாங்க யா அல்லாஹ். நாம சொல்லுவோமா? ஒவ்வொரு நபிமார்களை பத்தி பேர் சொல்லி நம்மள்ட்ட அல்லாஹ் கேட்பானா. அப்ப நம்ம குர்ஆன் கூறக்கூடிய அந்த 25 நபிமார்களுடைய பெயரையும் அவங்க வரலாறையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் அறிஞ்சு, ஏன்னா நாளைக்கு போய் சொல்லணுமே. அப்படி கேட்டேன் நம்ம பக்கம்லாம் முடிச்சுக்கிட்டு நிற்கக்கூடாது. நபிமார்களுடைய பேரை சொல்லிக்கலாம், இந்த நபி எங்கே இருந்தாங்க, அந்த பையன் என்ன. இப்போ சிக்கந்தர் துல்கர்னன் யாருன்னா தெரியல பிள்ளைங்களுக்கு. சிக்கந்தர் துல்கர்னன்னு சொன்னமாக்க அது என்ன சிக்கந்தர் துல்கர்னே, அந்த அப்படி பேர் உள்ள நபி இருக்காங்களா? அல் யசவுன்னு ஒரு நபி இருப்பாங்க, குர்ஆன் கூறக்கூடிய நபி. அந்த நபியுடைய பேர் தெரியல, ஏன்னா அவங்களாம் ரொம்ப விளம்பரமாக வரமாட்டாங்க குர்ஆனில், கொஞ்சம் கம்மியாக தான் வருவாங்க. அதே இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம்லாம் சும்மா 2 ஆயத்தில் தான் அவங்க பேர் வரும். அப்போ இதெல்லாம் என்ன செய்யறாங்க பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ வந்து எல்லாம் கிடையாது. குர்ஆன் ஓதுறியா ஓது, வைக்கிறியா வை, அதுக்குள்ள நுழைஞ்சு அந்த ஒரு நுட்பமான வார்த்தைகளை எல்லாம் நம்ம கண்டுக்கிட்டா தான் நபிமார்களுடைய அந்த ஷிஃபத் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நாளைக்கு மறுமையில சொல்லணும்ல. சொல்றவங்க வாயை பக்கம் நம்ம இங்கே போறோம். இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அடுத்தது நம்ம தான் சாட்சி சொல்லுவோம்னு சொல்லிட்டாங்க. 19வது 20வது. இப்போ 20ஓட முடிச்சிருவோமா? எல்லாரும் மணியை பார்த்துறாதீங்க, கரெக்டாக நான் முடிச்சிருவேன், நான் கரெக்டாக முடிச்சிருவேன். அடுத்தது 20வது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பெரிய சிறப்பு. 20வது சிறப்பு என்னன்னு யாராவது சொல்லுங்க, நான் முடிச்சிடறேன், இல்லாட்டும் முடிக்க மாட்டேன். சொல்ற ஐடியா இல்லையா இருக்கும்? எல்லாம் குனிஞ்சு இப்போ பொண்ணு பார்க்க வந்திருக்க மாதிரி உட்காந்துருக்கோம். ஏதாச்சும் ஒரு குழு வேலை கேட்குறாங்களே, சொல்லிடுவோமா? வாரம் வாரம் வருதுமா, வாரம் மாஷா அல்லாஹ் ஜும்மாமா வாரம் வருதுங்க. உள்ள நோம்புன்ட்டாங்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த நன்மையில் நம்மளை சேர்க்கட்டும். வாரம் அதாவது நோன்பு வைக்காதவங்க எத்தனை பேர் இருப்போம், ஆனால் ஜும்மா கவுஃபு ஓதாதவங்க எவ்வளோ பேர் இருப்போம், வெள்ளிக்கிழமைன்னு தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருப்போம். ஆனால் ஜும்மா நேரம் இதுதான் ஜும்மான்னு தெரியாத ஆண் பெண்கள் இருக்கமா? ஒரு சின்ன வாண்டு கூட அன்றைக்கி என்ன செய்யும், வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஜும்மாமா, நான் லீவ் போடட்டா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு அந்த ஜும்மாவுக்கு. இந்த 20வது சிறப்பு நம்மளுக்கு உம்மத்தே முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் கொடுக்குற சிறப்பு என்னென்னா ஜும்மா. என்னுடைய உம்மத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா நசீபாக்கினான் என்று கூறினார்கள் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமும் அந்த சிறப்புகளில் ஒருவராக வாழ்ந்து அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் ரசூலின் முஹப்பத்தையும் பெற்று வர்ணிக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சலவாத்துக்களை எண்ணிலடங்காத சலவாத்துக்களை ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த சலவாத்து எண்ணிக்கைகள் கொடுக்கும்போது நாம தான் மல்ஹர் நூர்லேருந்து எத்தனை கோடி வருதுன்னு பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சரிமா? சலவாத்து ஓதிடுமா, பைத்து ஓதணுமா? பைத்து ஓதலாமா? பைத்து ஓதலாமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்பிருக நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு